Okay guys, welcome back. Second tutorial, second video. So in the playlist la நாங்கள் Laravel learn பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வீடியோல Laravel எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, Laravel டாக்குமெண்டேஷனுக்குரிய வெப்சைட் URL என்ன, கிளிக் லிங்க் என்ன, and composer என்னன்ற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் and exam வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்றதுக்கான லிங்க் and also நாங்கள் Laravel new அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி new Laravel வந்து கிரியேட் பண்ணினாங்க. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அட்லங்காண்ட பேரில் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இதற்குள்ளே போகிறதுக்கு முன்னதாக சில பேருக்கு இந்த இன்டகிரேட்டட் டெர்மினல் சம்டைம் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது வந்து என்ன செய்ய வேணும்னு சொல்லி நான் இந்த டியூட்டோரியலில் சொல்லலைன்னு சொல்லிச்சுன்னா உங்களை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை நான். ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு டெர்மினல் கண்ட்ரோல் அந்த டிக் மார்க்கோட அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, மேபி நான் இருக்கிற இடத்துல இந்த ஷார்ட்கட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு டெர்மினல் அப்படின்றத கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இன்டகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இது ஒர்க் பண்ணலண்டா, ஓகே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து ஆக்சுவலாக எங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸாம்பிள் htdocs என்ற ஃபைலுக்கு தான் நான் அதை யூஸ் பண்ணேன், என்னோட எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணுறபடியால். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்லா. ஃபியூச்சரில் நாங்கள் வேறு மாதிரி சர்வரை நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, மேபி ஐ ஹோப் ஸோ. அதுக்குள்ளே அப்ஸ்லங்காண்ட ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எங்களுடைய Laravel ப்ராஜெக்ட். அந்த Laravel ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஸ்டுடியோன்னு கொடுத்து நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணி இல்லாமல் பண்ணி போட்டு ஓகே அந்த பாத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு CMD அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து கமாண்ட் லைன் ஆக்சுவலாக இன்டர்ஃபேஸ் இல்லை கமாண்ட் லைன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த பாத் பாருங்க, பாத் வந்து CD C exam htdocs Laravel tutorial and அப்ஸ்லங்கா. ஓகே, இதுல இருந்து நீங்கள் சேம் கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்க எதிர்பார்ப்பீங்க என்ன, இப்போ வந்து Laravel நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம், ஸோ ஆக்சுவலா PHP artisan run அப்படின்னு கொடுத்தா Laravel ரன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? எனக்கும் கூட ஆசை தான். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாமை வந்து க்ளோஸ் பண்றேன். ஸோ இந்த கொமாண்டை கொடுக்கறதுக்கு முன்னமா எங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் கம்போசரை யூஸ் பண்ணி Laravel இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஆனா Laravel ரன் பண்றதுக்குன்னு சொல்லி சில முக்கியமான லைப்ரரிஸ், அதாவது இதுல மேல சொன்ன மாதிரி இந்த 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 லைப்ரரிஸ் எல்லாம் சம்டைம் தேவைப்படும். ஓகே, ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நாங்கள் வந்து கம்போசர் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி ஒரு கொமாண்டை கொடுக்கலாம். ஓகே, அது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எங்களுடைய இந்த ஃபோல்டர் ஏரியால வந்து நான் இந்த சைட்ல உங்களுக்கு ஓகே இதுல வைக்கிறேன். ஓகே, ஃபுல்லா தெரியுற மாதிரி மேபி விசுவலைசனை வந்து சிமோல் ஐகான்ஸ்ல வரும். ஸோ மேபி வடிவா தெரியக்கூடியதாக இருக்கும். தென் இதுல வந்து சைட்ல இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, CLS என்ற கமாண்ட் உங்களுக்கு சொன்ன நான் கிளியர் பண்ணும் எல்லாத்தையும். ஸோ இதில் போயிட்டு கம்போசர் இன்ஸ்டால் அப்படின்னு எடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கம்போசர் ஆல்ரெடி இங்கே இருக்கிறபடியால் அதில் பாருங்க composer.json சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலில் என்னென்ன லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஓகே, தென் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணாது. புதுசாக ஒரு லைப்ரரியை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கல, அந்த லைப்ரரிஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, சேம் கொமாண்டை நீங்கள் இங்கிருந்து கூட கம்போசர் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்றபடியால இன்ஸ்டால் கொடுக்கலாம், செகண்ட் டைம் சொல்லிச்சுன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை கொடுக்கலாம். ஸோ இதை செய்யறதுக்கு முதல் ஆக்சுவலா நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று உங்களுக்கு இதில் கிரியேட் பண்ணேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த ப்ராஜெக்டை நான் GitHub ரெபாசிட்டரியில வந்து போட்டு விட போறேன். ஸோ நீங்க வந்து ஈஸியாக அதை போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ nodes.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள்
செய்கிற விஷயங்களை வந்து இதில் எழுதி கொண்டு போனால் உங்களுக்கு மேபி பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, பிஹெச்பி ஆர்டிசன் சர்வுக்கு முதல் நாங்கள் யூஸ் பண்ணுறது Laravel நியூ ப்ராஜெக்ட் நேம் அப்ஸ்லாங்கா. ஓகே, சாரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், கம்போசர் இன்ஸ்டால். ஓகே, இது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஆக்சுவலாக வேணும்னா நான் கீழே install all required libraries from composer. ஃபைல்ஸ் எங்கே இருக்குமென்னு சொல்லி சொன்னால் composer.json அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு composer.json ஃபைல் என்னென்னு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு composer.json என்று சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இதில் நேம் இருக்கும் அண்ட் ப்ராஜெக்ட் வந்து டைப் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் வந்து மேபி நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுது தானே வேணும். ஸோ அப்ஸ்லாங்கா டியூட்டோரியல் ப்ராஜெக்ட். ஓகே, நேமே மாற்ற இப்போ நான் நேமை மாற்றல. ஸோ ப்ராஜெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. லைசன்ஸ் வந்து MIT இருக்கு, அதாவது இது ஓப்பன் சோர்ஸ், அதனால MIT என்னன்னு சொல்லி போயிட்டு மித்ன்னு சொல்றது. ஓகே, அதை போயிட்டு நீங்க பார்க்கலாம், நோ இஷ்யூஸ். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா require and require dev, then config, extra autoload dev, minimum stability, blah 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 ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. ஸோ இந்த ஃபைலை JSON அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, JSON அப்படின்னா என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா JSONன்றது ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபைல். உங்களுக்கு தெரியும் TXT ஃபைல், EXE ஃபைல், doc ஃபைல், XML ஃபைல் என்ற மாதிரி JSON சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, அதுல ரெண்டு விஷயம் நீங்க பேசிக்கா இருக்கும். ஒன்று வந்து JSON array. ஓகே, then next வந்து JSON object. இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். அரே என்று சொல்லி சொன்னா அது வந்து எப்பவுமே ஒரு பிரேக்கெட்ஸ், ஸ்கொயர் பிரேக்கெட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். அதுவே ஆப்ஜெக்ட் என்று சொல்லி சொன்னா கர்லி பிரேசஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இதுதான் விஷயம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளதான் அந்த விஷயம் இருக்குது. இதுல பாருங்க, இது வந்து அரே. ஓகே, அரேன்னு சொல்லி சொன்னா மோர் தேன் ஒன் விஷயங்களை வந்து நீங்க அதுக்குள்ள போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த போஸ்ட் அவுட்டோ டம்ப் என்ற அரேக்குள்ள வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று illuminate ஃபவுண்டேஷன் கம்போசர் ஸ்கிரிப்ட் இந்த அவுட்டோலோட் டம்பும் அண்ட் ஆன்சி டிஸ்கவர் இதுவும் இருக்குது. ஓகே, அண்ட் இதுல எம்டி அரே இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்போசர்ல வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும், ஓகே, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கம்போசர் இன்ஸ்டால் கொடுக்கல கம்போசர் இன்ஸ்டாலர் பேக்கேஜ் மேனேஜர் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா இன்டர்நெட்ல இருந்து அவ்வளவு ஃபைல்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணும். ஓகே, ஸோ இதுல ரிக்வயர் டெவ்ன்றதுக்கும் ரிக்வயர்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டெவ்ன்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க டெவலப்மெண்ட் பண்ணும் பொழுது, அதாவது லோக்கல் ஹோஸ்ட்ல வச்சு டெவலப்மெண்ட் பண்ணும் போது இருக்கிற விஷயங்கள் தான் டெவ். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி சொன்னா அது வந்து நார்மலா 80 போர்ட்ல வந்து போர்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அப்படியே படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 480ல ரன் பண்ணிக்கல மேபி நாங்க அதை இதை கூட மாற்றலாம். ஆனால் லெரவல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எண்ணாயிரத்துல டிஃபால்ட்டா வந்து ரன் பண்ணும். நார்மலா இன்டர்நெட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 80ல ரன் பண்ணும். 80 இருக்கு, 80 இருக்கு, அப்படி ஒவ்வொரு ஃபோர்ட்ஸ் இருக்குது. ஓகே, போர்ட்ஸ்ன்றது ஒரு வாசல் கதவு, ஜன்னல். ஓகே, அப்படி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க லோக்கல் ஹோஸ்ட் 127.0.0.0.1. ஓகே, இதுதான் இந்த லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வேணாம். ஸோ நான் ரொம்ப கதைக்கிறனோடு எனக்கு ஒரு சின்ன பயம், உங்களுக்கு விளங்காம போயிருமோ அப்படின்ட்டு. ஏதாவது உங்களுக்கு விளங்கல நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம், அண்ணா, ஐயா, தம்பி, நீங்க சொல்றது எனக்கு விளங்கல அப்படின்னு சொல்லி. ஓகே,
Laravel PHP proxy Laravel framework இதுல பாருங்க இதுல தான் Laravel version இருக்கு 5.7 ன்னு சொல்லிட்டோம்னா அது என்ன வேல்யூவையும் எடுக்கலாம் 1 2 3 ல இருந்து 99 2000 என்னவும் எடுக்கலாம் ஓகே சோ 5.7 and tinkerன்றது வந்து நாங்க என்னன்னு பார்க்கலாம் ஓகே தென் கீழ போயிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா required versions வந்து டெவலப்மென்ட்க்குரிய விஷயங்கள் இருக்குதுல fakerன்றது வந்து நாங்க ஃபேக்கா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டேட்டாபேஸ்க்குரிய ஃபேக் டேட்டாஸை வந்து கிரியேட் பண்ணலாம் oops-ன்றது அது ஒரு எரர் கோடிங்கை வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு லைப்ரரி சோ அதையெல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க PHP யூனிட்ன்றது யூனிட் டெஸ்ட் பண்றதுக்கு ஆக்சுவலா நான் யூனிட் டெஸ்ட் படிச்சு கொண்டிருக்கேன் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் எனக்கு கஷ்டமா தெரியுது மேபி ஈஸி தான் படிச்சா அப்புறம் ஈஸியா இருக்கும் சோ தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் இதுல இருக்கு ஓகே இன்கேஸ் நாங்க ஒரு லைப்ரரியை புதுசா இன்ஸ்டால் பண்ணிக்கல ஓகே புதுசா ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம்னா கமா போட்டுட்டு டெவுக்குல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா ரிக்வயர்டுக்குல அதாவது ப்ரொடக்ஷனுக்கு எங்களுக்கு தேவையான லைப்ரரி உதாரணத்துக்கு இதுல டேட்டா டேபிள்ஸ் சொல்லி போட்டு அதோட வெர்ஷனை வந்து வி சம்திங் ஓகே வந்து போடலாம் போட்டா என்ன செய்யும் Laravel இன்ஸ்டால்ன்றதையோ இல்ல Laravel அப்டேட்ன்றதையோ நாங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணும் பொழுது அந்த லைப்ரரி ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ள வெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலுக்குள்ள வந்து அதை இன்சர்ட் பண்ணும் ஸோ இப்போ நாங்கள் அதெல்லாம் செய்ய வேணாம் ஸோ இது Laravel உடைய ப்ராஜெக்ட் ஸோ அந்த கொமாண்டை நான் வந்து ரன் பண்ண போறேன் நான் உங்களுக்கு ரெண்டுலையும் ரன் பண்ணேன் ஆக்சுவலா இதுல ரன் பண்ணி காட்டுறேன் சில பேருக்கு இன்டகிரேட்டட் டெர்மினல் வந்து environment variable செட் பண்ணலாட்டி சம்டைம் ஒர்க் பண்ணாது ஸோ அப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது ஃபைல் பாத்துல இருந்து கிரியேட் பண்ணின சிஎம்டி லைன்ல இருந்து அதாவது இதை கிளிக் பண்ணி சிஎம்டி என்று பிரஸ் பண்ணி வந்த கொமாண்ட் லைன்ல இருந்து உங்களுக்கு ரன் பண்ண போறோம் ஓகே இதுதான் அந்த கொமாண்ட் லைன் PHP அதாவது கம்போசர் இன்ஸ்டால் என்று கொடுக்கல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு some very bad news so actually install நடக்கல என்ன காரணம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய வெர்ஷன் வந்து required version 7.13 இருக்கிறபடியால so let's start it with 7.13 okay நான் வந்து எப்படி 7.13 PHP இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரலாம் ஓகே so அதுக்கு முதல் so உங்களுக்கு இது இதை நான் உங்களுக்கு இதில் வச்சு காட்டி கொண்டிருக்க டைம் போயிடும் அப்படி இல்லாமல் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை விளங்கப்படுத்தணும் ஓகே ஸோ நாங்கள் இன்ஸ்டாலேஷன் செய்யறதுக்கு முதல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதாவது PHP கம்போசர் என்னன்னு பார்த்துட்டோம் தென் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம் ஓகே composer.json அப்படின்றது என்னன்னு நாங்கள் பார்த்துட்டோம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு தேவையான லைப்ரரிஸ் இந்த ரிக்யர்மெண்ட் லைப்ரரிஸ் எல்லாம் வரும் ஓகே ஸோ ஐ க்ளோஸ் திஸ் தென் பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்று சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓகே பப்ளிக்குள்ள index.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓகே இந்த ஃபோல்டர்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கை வைக்கிறதே இல்லை தேவையும் வர்றதில்லை ஸோ இந்த ஃபோல்டர் தான் அதாவது எங்களுடைய Laravel ப்ராஜெக்டின் மெயின் கேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க www.apslanga.lk அப்படின்னு அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ரிக்வெஸ்ட் வந்து அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்டர்நெட்ல போய் நாங்க என்னத்தை என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்றதுக்காக என்டர் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு ரிக்வெஸ்ட் ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும்போது உங்களோட கம்ப்யூட்டர்ல அதாவது உங்களோட சர்வர்ல உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் index.php தான் இருக்கும் ஓகே இந்த பப்ளிக் ஃபோல்டர் தான் உங்களுடைய உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதாவது உங்களோட Laravel ப்ராஜெக்டின் இந்த பகுதியை தவிர மற்றது ஸ்டோரேஜையும் சொல்லலாம் ஏனைய பகுதி ஒண்ணுமே வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது ஓகே மற்றதெல்லாமே வந்து பாதுகாப்பா இருக்கிற ஃபைல்ஸ் ஓகே அது எங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ற பேக்ரவுண்ட்ல எந்த ரிக்வெஸ்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ரிக்வெஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்குரிய ரிசல்ட்டை வந்து கொடுக்கறதுக்குரிய ஃபைல்ஸ் வந்து மற்ற ஃபைல்ஸ் ஓகே ஸோ பப்ளிக் என்ற ஃபோல்டருக்குள்ள தான் உங்களுடைய Laravel ப்ராஜெக்டின் அதாவது வெளி உலகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ அந்த மெயின் இந்த இதில் என்ன இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக நீங்க யோசிக்க தேவையில்லை ஓகே index.php என்ற ஃபைல் தான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது ஓகே இப்போ Laravelல வந்து நான் PHP artisan serve அப்படின்னு சொல்லி கால் பண்ணின உடனே கால் பண்ணப்படுகிற முதலாவது ஃபைல் இந்த PHP
index.php file. Okay. Okay, then அடுத்த விஷயத்துக்கு போகலாம். தென் இதுல robots.txt என்று சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இது வந்து கூகுளுக்கு மட்டும், கூகுள் அல்லது வேற சர்ச் என்ஜின்ஸுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஃபைல். இதுல வந்து நீங்க சில ரூல்ஸை வந்து ஃபியூச்சர்ல டிஃபைன் பண்ணலாம். இந்த ஃபைல்ஸை வந்து வெளியில காட்டாத, இந்த ஃபைல்ஸை காட்டு அப்படின்னு சொல்லி. அதாவது கூகுள்ல போயிட்டு www.apslanga.lk இல்லாட்டி apslanga.lk அடிக்கல என்னென்னத்தை வெளியில காட்டணும் அப்படின்னு சொல்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கூகுள் ரோபோட் சர்ச் இன்ஜின்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது பாவிக்கிறது தான் இந்த ஃபைல். ஸோ இதை பற்றியெல்லாம் கடுமையாக யோசிக்கணும்னா மேபி நீங்க SEO அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்யல அது வந்து தேவைப்படலாம். ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கு வளமையா தெரிஞ்ச மாதிரி CSS ஃபைல். இந்த CSS ஃபைலுக்குள்ள பொதுவா வந்து மினிஃபை பண்ணின உங்களுடைய கம்ப்ளீட் app.css ஃபைல் இருக்கு. ஓகே, இந்த ஃபைல் வந்து ஆட்டோ ஜெனரேட்டா கிரியேட் பண்ணும் எப்படின்னு சொல்லிட்டோம்னா Laravelக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நாங்க ஆங்குலர் JSO அல்லது Vue.js யூஸ் பண்ணிக்கல. உதாரணத்துக்கு npm install npm run watch ன்னு சொல்லி கொடுக்கல வந்து உங்களோட அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது ரிசோர்ஸ், இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸை வந்து அதாவது SAS ஃபைல் அல்லது CSS ஃபைல்ஸை வந்து குட்டியாக்கி அதாவது மினிஃபை பண்ணி வார ஃபைல் தான் இந்த app.css. அந்த app.css மட்டும் இல்லாம நீங்கள் என்ன CSS ஃபைல் வேணுமோ அதுல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, டன். தென் அடுத்தது நார்மலா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதுல app.js இருக்கும். அதை பற்றியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இதுவும் ஒரு மினிஃபை பண்ணின ஃபைல் தான். ஸோ உங்களுக்கு பார்க்க அந்தரமா இருக்கும். ஸோ அதையும் worry பண்ணாதீங்க. அதுவும் ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்குரிய JS ஃபைல். அண்ட் SVG என்றது என்னன்னு சொல்றது, இதுல வந்து Laravel 4.3 403 500 இமேஜஸ் இதுல இருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. அண்ட் htaccess என்றதும் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைல். இது வந்து அப்பாச்சி சர்வர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் இந்த ஃபைல்ல சில கன்ஃபிகரேஷன்ஸ் வந்து செய்ய வேண்டி இருக்கும். இப்போதைக்கு அதை நாங்கள் டச் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு வேற சர்வர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லினா இந்த ஃபைல்ஸை நீங்க ஈவன் டச் பண்ண கூட தேவையில்லை. ஸோ htaccessன்றது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஹிடன் ஃபைல் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா போதுமானது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் பவிகோன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது கன பேருக்கு. பவிகோன் என்றது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பவிகோன் என்றது ஆக்சுவலா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பாருங்க, இந்த Laravel ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு தெரியுற அந்த ஐகான் வந்து இந்த மூலையில தெரியுற ஐகான் தான் பவிகோன். ஓகே, உதாரணத்துக்கு ஜூடிப்னு சொல்லி ஒரு சேனலை ஓபன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஜூடிப்ல இங்க மேல தெரியுற இந்த ஐகான் வந்து பவிகோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாருங்க இந்த யூடியூப் லோட் ஆகி முடிய அதுல வந்து கிரியேட் ஆகிற அந்த ஐகான் வந்து பவிகோன். ஓகே, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல அட்மோபிள் இந்த ஆக்சுவலா நீங்க இந்த ஒரு லிங்கை கொண்டு வந்து இதுல காப்பி பண்ணிக்கல, இதுல தெரியுறதும் ஒரு பவிகோன் தான். ஓகே, ஸோ அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ பவிகோன் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு நீங்க அந்த ஐகானை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, தென் அடுத்ததை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவ்வளவும் தான். ஓகே, இதுக்குள்ள பப்ளிக்குள்ள வேற ஃபைல்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபியூச்சர்ல நாங்க வேணும்னு சொல்லி சொன்னா கிரியேட் பண்ணுவோம். ஓகே, SAS ஃபைலோ CSS ஃபைலோ JS ஃபைலோ வாட் எவர். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இதுல நீங்க என்னத்தை கிரியேட் பண்ணினாலும் இது வந்து ஆட்டோ ஜெனரேட்டடா வரும் சில ஃபைல்ஸ்ன்றது உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா சரி. தென் ரீசோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு, அண்ட் ஆப்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் Laravelல நாங்க அதிகமா யூஸ் பண்றது இந்த ஆப் என்ற ஃபோல்டரும், ஓகே, அண்ட் ரிசோர்ஸ் என்ற ஃபோல்டரும். தென் அப்பப்ப டேட்டாபேஸ் மிக்ரேஷன் செய்யல, டேட்டாபேஸ் மிக்ரேஷன் அது கூட உள்ள நாங்க போயிட்டு தொட வேண்டிய அவசியம் குறைவா தான் இருக்கும். மிக்ரேஷன் மட்டும் செய்தால் காணும். அண்ட் ரவுட்ஸ்ன்றதும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு சொல்லி சொன்னா அதுல தான் எங்களுடைய URLs வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இன்றைக்கு ஒன்றும் படிக்காத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அதனால நான் பவிகோன்றதை சொல்லி தந்துட்டேன். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களுடைய எல்லா ரிக்வெஸ்ட்டும் வந்து நான் சொன்னேன் பப்ளிக்ல இருக்கிற index.php என்ற ஃபைலுக்கு வரும். தென் அடுத்தது அந்த ரிக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி அடுத்தது எங்க போகணும்ன்றத
இந்த ஃபைல்ல இருந்து Laravel ப்ராஜெக்ட் வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது ரிக்வெஸ்ட்டை கேப்சர் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும், எந்த கண்ட்ரோலருக்கு போகணும், எந்த வியூவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை வந்து அது பார்த்துக்கொள்ளும். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, welcome.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, இதுதான் நீங்க Laravel PHP artisan serve என்ற கமாண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தெரிய வர ஒரு ஃபைல். ஓகே, ஸோ அதை வந்து இதுல பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு Laravel என்ற நேம், இது நீங்க நார்மலா பார்க்குற ஒரு ஸ்டைல் ஷீட், லிங்க்ஸ் அண்ட் பாடி டேக், தென் HTML. அதாவது சாதாரணமா நீங்க U3 ஸ்கூல்ல பார்க்குற ஒரு HTML ஃபைல். ஓகே, பட் என்ன அதுல பிளேட்ன்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கு, அதாவது blade.php இருக்கு. ஸோ பிளேட்னா என்ன? பிளேட்ன்றது ஒரு டெம்ப்ளேட் என்ஜின். அது சம்பந்தமான விஷயங்களை வந்து அடுத்த டியூட்டோரியல்ல பார்க்கலாம். அண்ட் வியூஸ்ன்றது வந்து, அதாவது வியூஸ்ன்றது ஒரு வியூ, ஒரு ஃபைல், அதாவது வியூ ஃபைல். என்னன்னு சொல்றது, அதாவது HTML ஃபைல தான் நாங்கள் இங்கே வியூஸுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நாங்கள் லே அவுட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி செய்வோம் அடுத்த டியூட்டோரியல்ல. தென் சாஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், அதாவது தீமிங் மாதிரி எல்லாம் செய்யலாம் Laravelல. ஸோ சாஸ்ன்றது சிஎஸ்எஸ்க்கு அடுத்த ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சிஎஸ்எஸ்க்குள்ள ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இதை பற்றி நாங்கள் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, தென் வெரி இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆப்ன்ற ஃபோல்டர். ஓகே, இந்த ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேணாம். ஜஸ்ட் HTTP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, அந்த ஃபோல்டரை தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுல ஒரு user.php அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. இது வந்து மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ Laravelல ஒரு வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MVC. ஓகே, மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ நாங்கள் வியூன்றது வந்து ரிசோர்ஸுக்குள்ள இருக்கிற வியூஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஓகே, அதுவே வந்து கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா HTTP என்றதுக்குள்ள இருக்கு. ஓகே, இதுல பாருங்க HTTP என்ற ஆப்புக்குள்ள HTTP. ஓகே, ஆப் அதுக்குள்ள இருக்கிற HTTP என்ற ஃபோல்டருக்குள்ள, ஓகே, HTTPSல PTP, தென் அதுக்குள்ள வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறது தான் கண்ட்ரோலர். ஓகே, தென் மாடல் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து டைரக்டா வந்து ஆப்புக்குள்ள இருக்கும். ஓகே, ஆப்புக்குள்ள டைரக்டா இருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் சைல்டா இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி நாங்க ஃபியூச்சர்ல அந்த மாடல்ஸை வந்து டைரக்ட் சைல்டு இல்லாம அதோட ஃபோல்டருக்குள்ள கூட கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கான தேவை எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ நீங்க அப்படி அதுக்குள்ளேயே செய்யலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலர் இருந்தா என்னன்னு சொல்லி டீப்பா நாங்கள் மேபி ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கலாம். அதை பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆப்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள HTTP என்ற ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள கண்ட்ரோலர் என்ற ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் ஏதோ செய்ய போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன செய்ய போறோம்ன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பப்ளிக் என்ற ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தேவை. தென் ரிசோர்சஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற வியூஸ் என்ற ஃபைல். ஓகே, அதுக்குள்ள வெல்கம் இருக்கு. நாங்க அடுத்தடுத்து வர ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோல 7.13 எப்படி இன்ஸ்டாலேஷன் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, PHP அதாவது நான் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்ட போறேன். அதுதான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, லெட்ஸ் see and thank you guys, stay tuned with me. நாங்கள் Laravel படிக்கலாம். ஓகே, thank you.